வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் இறந்து 30வது நாளுங்க. இன்றைக்கி அவங்களுக்காக 30ஆவது நாள் சாமி கும்பிட்ணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் மதியம் எதுவும் லஞ்சு செய்யலைங்க. ஈவினிங் அதாங்க செஞ்சு சாமி கும்பிட்டோம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அவங்களுக்காக செஞ்சு வச்சு நம்ம படைக்கிறது தாங்க 30 நாள் படையல். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுருக்கேன். சீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேங்க. அப்புறம் வந்து எறா 65னா பிடிக்கும். அவங்களுக்காக கொஞ்சமாக எறா 65 பண்ணிவிட்டு மீதி எறாலாம் தொக்கு பண்ணிவிட்டேன். அப்புறம் வேக வச்ச முட்டைங்க, ஆனியன் ரைத்தா, காடை வந்து நல்லா சூப்பராக டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. இவ்வளோ தாங்க நான் செஞ்சு அவங்களுக்கு படையல் போட்டு விளக்கேற்றி வத்தி ஏற்றிட்டு, சரி காக்காவுக்கு சாதம் வச்சு பார்க்கலாம், மணி 6 ஆயிடுச்சே, காக்கா வருமா வராதான்ட்டு டவுட்டாகவே எடுத்துகிட்டு போனாங்க மாடிக்கு. நம்ம போய் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே காக்கா மாடியிலே வந்து உக்காந்துருந்துச்சு. நாங்கள் இலையில வச்சுட்டு கொஞ்சம் தூரமாக வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நிறைய காக்கா வந்து சூப்பராக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எறா 65, முட்டை மஞ்சக்கருன்னா ரொம்ப பிடிக்குங்க. முட்டை மஞ்சக்கரு, சிக்கனு எல்லாம் அழகாக பொறுமையாக நின்று சாப்பிடுது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா நாங்கள் போட்ட படையில் அவங்க ஏற்றுக்குனாங்கல்ல. அதுதாங்க நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, காக்காவுக்கு சாதம் வச்சா நம்ம இறந்தவங்களுக்கு சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மை தானேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்ரூசி வெப்பம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.